கிட்ட வந்துட்டாங்க. கும்பக்காய் ஃபால்ஸ் கிட்ட வர போகிறோம். இந்த இடமே சும்மா அழகாக இருக்குங்க பார்க்கவே. மக்களே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. 400 வருஷம் பழமையான ஒரு வில்லேஜுங்க அது. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங்காகுங்க. அதுவும் எங்கன்னா கொடைக்கானலுக்கு நம்ம ட்ரெக் பண்ணியே போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரைடர் மணி விலாக்ஸ். மக்களே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சிங்க. ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். பின்னாடி அந்த அண்ணன் லைட்டை வர போட்டார். 350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். இன்னும் 3 ஹவர்ஸ் கிட்ட காட்டுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி டோல்கேட் கிட்டே இருக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். டயர்டாக இருக்குது லைட்டாக, பட் இருந்தாலும் தொடர்ந்து ஓட்டுவோம். இன்னும் 3 ஹவர்ஸ் ட்ராவல் காட்டுது. 250 கிலோமீட்டர்ஸ் கிட்டே ஓட்டிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு தொடர்ந்து நான் விளாக் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. திண்டுக்கல் வந்துட்டேன். இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். அம்மா தூக்கம் சொல்லிடுங்க. இன்னும் 1 ஹவர் காட்டுது. 1 ஹவரில் போயிடுவோம். வாங்க போகலாம். இன்னும் ஒரு 43 மினிட்ஸ் காட்டுதுங்க. இன்னும் 37 கிலோமீட்டர் தான். 7 மணிக்கெலாம் போயிடுவாங்க நம்ம தெரிஞ்சு. புக் பண்ணுது, ஆனால் 10 மணிக்கு அங்கே ஸ்லாட்டு புக் பண்ணுது. அவங்க 8:30 வர சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போங்க. அப்படியே 1 ஹவர் ஆகிடுங்க. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதாங்க. போகிற வழியே அப்படியே சாப்பிடுவோம். எங்கன்னா சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னா அங்கே மதியத்துக்கு அப்புறம் தான் அங்கே சாப்பாடு. மதியம் நைட்டு அடுத்த நாள் காலையில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம போகிற வழியில் ஆனால் டிக் பண்ணி போவோம். மார்னிங் சாப்பிடுவோம். சரி வாங்க போகலாம். ஏங்க அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்ம அழகாக இருக்குதுங்க பாருங்க. கிட்ட வந்துட்டாங்க. கும்பக்காய் ஃபால்ஸ் கிட்ட வர போகிறோம். இந்த இடமே சும்மா அழகாக இருக்குங்க பார்க்கவே. எப்படி இருக்கு பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ அழகா. ஃபுல்லாக இந்த மரங்களாக ரோடு 2 பக்கமும் மரம் தாங்க இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள், மவுண்டைன் அப்படியே தெரியுது. மலைலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க.
ஓ அந்த கோட்டஸில் போய் இது பண்ணுறாங்களா? இல்லை உங்களுக்கு டியூட்டி எங்கே தான் இங்கே தங்கிட்டு இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகுங்களா? மக்களை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபால்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது ஃபால்ஸு. எல்லாத்தையும் நம்ம ஃபால்ஸை பார்த்துருந்துருக்கலாம். ஜூன் ஆகஸ்ட் அந்த மாதிரி மந்தில் தான் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அந்த டைமில் பிளான் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட ஒரு கைடு வந்திருக்காரு. நான் தனியாக போகிறேன்னு பார்க்காதீங்க. அவர் அங்கே பின்னாடி இருக்கார், வந்துட்டுருக்காரு. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். எங்கள் கூட இப்போ என் கூட ஒரு 2 பேரும் வந்திருக்காங்க ட்ரெக்கிங்க்கு. மொத்தம் 3 கெஸ்ட்டு நாங்கள். எங்களுக்கு ஒரு கைடு, அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. வெள்ளக்கவி அந்த வில்லேஜுக்கு நம்ம போகிறோம். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம குடியம் கேஸ் ட்ரெக்கிங் போயிருந்தோம், அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் சேம் ப்ரொசீஜர். ஸ்ட்ரெயிட்டாக நான் எப்படி புக் பண்ணேன் அப்படின்னா, ட்ரெக் தமிழ்நாடு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு வெள்ளக்கவி ட்ரெக்கிங் போட்டிங்கன்னா வரும். அதுதான் நம்ம சூஸ் பண்ணி. இதில் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று 2 டைப்பில் நீங்கள் புக் பண்ணலாம். ஒன்று வந்து கும்பக்கரை டு வெள்ளக்கவி வில்லேஜ் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து மார்னிங் ட்ரெக் பண்ணி கொடைக்கானல் போயிடலாம். 2வது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலேருந்து வெள்ளக்கவி வில்லேஜுக்கு வரும், அங்கே ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாள் கும்பக்கரைக்கு இறங்கி வந்துடும். இந்த 2 டைப்பில் இருக்குது. இது 2த்தில் எது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். 2மே சேம் தான். நான் என்ன புக் பண்ண பார்த்தீங்கன்னா கூம்பாறை டு கொடைக்கானல், அதாவது கூம்பாறையிலேருந்து வெள்ளக்கவி வில்லேஜ் போகிறேன், அங்கே ஸ்டே பண்ணுறேன், அங்கேருந்து கொடைக்கானல் போகிறேன். இதுதான் நான் புக் பண்ணது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் புக் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேலே அங்கே மலையில் அங்கே இருக்காங்க, அங்கே தான் போகிறோம். சீட்டிங்கும் அங்கங்கே வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காருவோம், அவங்க வருவாங்க, வெயிட் பண்ணுவோம். சாப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதனால் வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்தவங்க எல்லோரும் ஒன்றா போயிடலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பூம்பாறையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளக்கவி வில்லேஜிலேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு 8 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ஆர் 15 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த ட்ரெக்கிங்கோட டிஸ்டன்ஸ். இது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த புக் பண்ணிவிட்டு வாங்க. லைஃப்பில் 1 டைம் தான், அதனால தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தொடர்ந்து வாங்க, நம்ம போவோம். ரெஸ்ட் எடுத்தது போதும். மக்களே, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. வழக்கம் போல் வேறு ஊற்றுது. 400 வருஷம் பழமையான ஒரு வில்லேஜுங்க அது. அங்கேருந்து ஒரு பையன் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறான், தம்பி. அவன் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறான். அவன் 1 ஹவரில் நடந்துருவான். 1 ஹவர் நடந்துக்க மொத்தமாக 2 ஹவர்ஸில் முடிச்சிருவான். நான் ஏறி இறங்கி நமக்கு 3 ஹவர் மேலே ஆகுங்க. கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் ஆகிடும். முடியலங்க. வரீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதத்தில் புக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. அப்போ வெயிலும் தெரியாது. இப்போ நாங்கள் வந்தது
ஃபுல்லாக வெயிலுங்க. ஏப்ரல் மாதம், ஏப்ரல் எண்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கு மரம்லாம், காற்றும் அடிக்கலை. இது பார்த்தீங்களா, மழை தண்ணி வந்தால் இப்படி தான் வரும். அந்த பாதை அச்சு அப்படியே இருக்கு பாருங்களேன். அந்த அச்சு மழை தண்ணி இங்கே வரும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படியே மேலேருந்து காட்டுறாருங்க. இது மேலேருந்து அந்த தண்ணி அப்படியே ஊற்றிட்டு வருங்க. வரும்போது இந்த பாதை வழியாக போய் அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்லோப்பு டவுனில் இருக்குது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை, புலி, அப்புறம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னான் தம்பி. எல்லாம் எலிஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எலிஃபண்ட்லாம் இல்லையா. இவங்களுக்கு எதனா பொருள் வேணும்னா ஒன்று குதிரையில் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா கழுதை. இந்த 2 இது தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க வரும்போது, இல்லைன்னா முடியாது உங்களால் நடக்க. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் குடிங்க, உடனே தண்ணி குடிக்காதீங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்க. செம்மையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. கால்வாசி தான் முடிச்சிருக்கேன், அதுக்கே செம்மையாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம குடியம் கேவ்ஸ் போயிருக்கோம், அதே மாதிரி தான். அது வந்து மொத்தமாக 8 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இது 15 கிலோமீட்டர்ஸ் சம்திங். ஒரே ஸ்ட்ரெச்சு, அதாவது ஒரே ஸ்ட்ரெச் கிடையாது. ஃபஸ்ட்டு 7, அதுக்கப்புறம் 8 அந்த மாதிரி வருது. ஸோ இது கொஞ்சம் டஃப்பானது தான். ட்ரை பண்ணுங்கள், ஆனால் முடியும் எல்லாராலையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இதுலேருந்து நான் சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம கவர்மெண்ட்டு சேஃபாக ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான இந்த செலவுகள், இதுக்கான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு மற்றபடி இங்கே இதை சீரமைப்பாங்க. இந்த ஃபால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பேரிகார்டு வைக்கிறது, அந்த ஹேண்ட் ரயில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது, சில க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பே பண்ணி வந்தோன்னா, ஸோ அதுக்கான வேலைக்கு நம்மளோட காசு, பே பண்ணுற காசு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் புக் பண்ணி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபாரஸ்ட்டை நம்ம தான் காப்பாற்றணும். ஃபாரஸ்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் மழை கிடைக்காது, மழை இல்லைனா விவசாயம் இருக்காது, விவசாயம் இல்லைனா நெற்பயிர் எதுவுமே விளையாது, நெற்பயிர் எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் ஆப்ரிக்கா அந்த மாதிரி நாடு மாதிரி நம்மளும் ஆகிடும். சின்ன ஒரு விஷயம் எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, சின்னது தாங்க. அப்படியே அது லிங்க் ஆகி பெருசாக கொண்டு போய் நம்ம நாட்டை விட்டுடும். ஸோ நீங்கள் இந்த லீவ் டைமில் நீங்கள் எங்கன்னா போகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் புக் பண்ணுங்கள். நிறைய ட்ரெக்கிங் இருக்குது. உங்கள் ஊர்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே வந்து ஸ்டே பண்ணவங்க வெள்ளக்கோவில் வில்லேஜில் இப்போ இறங்கி கூம்பாறைக்கு போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் அவங்க தான் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். வழி இப்போ சிக்ஸாக போதுங்க. அப்படி வந்து திருப்பி இப்படி போகுது. ஹில்ஸில் ஏறுற மாதிரி, திருப்பி ஏற மாட்டேன். ஹில்ஸில் ஏறுற மாதிரி ஒரு ஹில்ஸ் தான் ஏறுறோம். ஹில்ஸில் பைக் ரைடு ஓட்டுவாங்க, பைக் ரைடு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இது நடக்கிறோங்க, செம்மையாக இருக்கு. ஸ்வெட்டிங் அப்படி வருது, எல்லாம் கெட்ட குழப்பம் போயிடுங்க. அங்கங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்து போங்க.
இல்லை சத்தியமாக முடியாது. ஆனால் மலையை என் முன்னாடி இருக்க மலையை பாருங்கண்ணா, தெரியுதா? பிரம்மாண்டமாக இருக்குங்க. இன்னும் போக வேண்டியது ரொம்ப இருக்குங்க. மேன்வேஸ் வைல்டு மாதிரி இருக்குங்க. சின்ன வயசில் பார்த்தது டிவியில், இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சூப்பர் குட், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இருக்கும்போது பார்த்து நடங்க. கீழே அங்கே பாருங்களா எப்படி இருக்குங்க சரிவு. நீந்திங்கன்னா கீழே தான் போகணும். இது பாருங்க பாதை இவ்வளோ தான். பார்த்து கீழே பார்த்து நடக்கணும். சரிஞ்சு விழுந்தான் கீழே தான் இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு சர்வர் பக்கமாக நடக்காதீங்க. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் மேடு பக்கம் நடங்க. அப்போ தான் நம்ம மயக்கம் போட்டாலும் அந்த பக்கம் விழுந்தோம் பிரச்சனையாயிடும். அதனால் இந்த பக்கமாக நடங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடாக. அதாவது எந்த பக்கம் சரிவு இல்லையோ அந்த பக்கம் நடங்க, அதான் சேஃப். என் கூட வந்தவங்களாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க, முடியல. நம்மளாலே தான் முடியல, பட் இருந்தாலும் தட்டு தடும்பை இதோ போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி செஞ்சிக்கு போனோம். செஞ்சியில் ஃபுல்லாக படிக்கட்டு ஏறணுங்க. அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இவங்க இங்கே படிக்கட்டு கிடையாது, அதுக்கு பதில் ரஃப் அண்ட் டஃப் டெரைனாக இருக்குது. செம்மையாக இருக்கு. ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு அந்த பாதை அப்படியே வந்து திருப்பி இப்படி போகுதுங்க. ஹேர்பின் பெண்டு ஏறுவோம் பார்த்தீங்களா நம்ம பைக்கில், அதே மாதிரி தாங்க, அதே பேட்டர்ன். பேக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக எடுத்துகிட்டு வராதிங்க. தேவையான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. எந்த கொஞ்சம் வெயிட்டாக தாங்க ஃபீல் ஆகுது. கேமராவுடைய எக்ஸசைஸ்லாம் வச்சுருக்கேன். பைக் மவுண்ட், அதெல்லாம் பைக்கோட கேமரா மவுண்ட் இதெல்லாம் இருக்குது. அதனால் வெயிட்டாக இருக்குது. இதில் ஷூ ஒரு செட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன், அதே போதும். நீங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் 2 லிட்ரு, அப்புறம் ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு மாற்றிக்க. இது மட்டுமே போதும். ஏன்னா இப்போ அங்கே போய் தங்க தான் போகிறோம். அது நடந்த நாளைக்கு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்க தான் பார்ப்போமே தவிர அங்கே எதுவும் சுற்றி பார்க்கலாம் இருக்காதுங்க. அந்த ஊரை சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை வேணால் காட்டுறேன் பாருங்கள். அதனால் பேக்கில் ரொம்ப பொருள் எடுத்துகிட்டு வராதீங்க, வேஸ்ட்டு. அப்படி நிறைய பேர் வரீங்கன்னா ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு போதுங்க. மற்றபடி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் அதெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கோங்க. இங்கே அதெல்லாம் கிடைக்காது. வேணும்னா 8 கிலோமீட்ரு போகணுங்க. ஸோ உங்களுக்கான மெடிசன் எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரெக்கிங் ஷூ போட்டுக்கோங்க. ஸ்லிப்பர் போடாதீங்க. கீழே ஒரு கோயில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க. தண்ணி தேடி போகிறோங்க. தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே இருக்க? எப்படா போன? எப்படி ஏறினா? இப்படி தானா? தண்ணி இருக்கா? வரேன், ட்ரை பண்ண வேண்டியதான். ஷூ கிரிப்பாக தான் இருக்கும் ஷூ. எங்க இதுவா? இதுவா? குட்டையில் இருக்கு இதுவா? முடியலங்க, செம்ம டயர்டாக இருக்கு. அங்கே பிடிச்சோன்னா தண்ணி நல்லா அங்கே இருக்குது. இது பிடிக்க
சூப்பராக தான் இருக்குது. குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு இங்கே ஒரு தண்ணி ஊற்று மாதிரி இருந்தது, அதை குடித்தோம். அது நல்லா இருந்தது. இப்போ திருப்பி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது கேம்புக்கு போக. இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜில்லுன்னு தாங்க இருக்குது. ஃபுல்லாக பாருங்களா, மரம் இன்னும் இங்கெல்லாம் கொட்டலை, ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் 20 மினிட்ஸில் போயிடலாம்னு சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து போவோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அங்கே ஒரு இடத்துல தண்ணி ஒன்று குடித்தோம், ஊற்றுலேருந்து வந்த தண்ணி. அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் டயர்டு போயிடுச்சு, நான் வந்துட்டுருக்கேன். திருப்பி எப்போ டயர்டாகும் தெரில. இன்னும் கொஞ்சம் 20 மினிட்ஸில் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 20 மினிட்ஸ் அப்புறமேட்டு ரீச் ஆகிடலாம். ரீச் ஆனதுக்கப்புறம் வெள்ளகவி அந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே தூரத்தில் ஒரு ஷெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க வெள்ளகவி வில்லேஜ். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, தொடர்ந்து போவோம். என்ன ரீசனு? இப்போ கோயிலெலாம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு அட்டாக் பண்ணாதில்ல, மண்ணிலே மிதிச்சு மண்ணிலே நடக்கிறதுனால அப்போ வந்து அதை பழகிட்டாங்க பெரியவங்க. நிறைய கோயில் இருக்கா உள்ள? நிறைய கோயில் இருக்கா? இங்கே வந்து சிலை பார்க்க முடியாது, சிலையெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ போனீங்கன்னாலே 2 சிலை மெயினாக போகலாம். அவ்வளோதாங்க, ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் ஷூவும் செருப்பு எதுவுமே போட மாட்டாங்க. அந்த வில்லேஜுக்கான ஒரு மரியாதை. ஏன்னா நிறைய சாமி இருக்கும் பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே சாமி தான். ஸோ அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால நம்ம ஷூவெல்லாம் கட்டிட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா ஷூவெல்லாம் கட்டிடுங்க. அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, நம்ம அதை கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் முகம் சொல்லிக்காமல் அதை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக இங்கே சிமெண்ட் விடுதாங்க, இங்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க பாருங்களேன். ஓட்டு கூட இங்கே போட்டிருக்காங்க. இங்கே அங்கே லைன் இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டுக்கு போடுற லைன். அங்கே ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அரசு தொடக்க கல்வி வெள்ளகவி கொடைக்கானல் பிரைமரி ஸ்கூல் தாங்க. இது கோயில், ஃபுல்லாக கோயில் கோயில் கோயில். அங்கே இருக்கு பாருங்க கிராம மக்கள்லாம். இங்கேயும் மேலாம் செங்கல் கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஊரை மட்டும் ஷீட்டில் போட்டிருக்காங்க. அதாக தான் இருக்குது.